இனிய வணக்கம் நண்பர்களே. ஆண்டவனின் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குங்க. தற்போது வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் கும்பராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைப்பது, உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றங்களால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலு இருக்க பயமே சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3, 4 பாதங்கள்னு, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள்ங்க. கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா ராசியில் சனின்னு, ராகுன்னு, பஞ்சமஸ்தானத்தில் புதன்னு, குரு, சுக்கிரன், ரணருணர், ரோகஸ்தானத்தில் சூரியன்க, களத்திர ஸ்தானத்தில் கேது, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய்ன கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் பொறுத்தவரை 3, 8, 25 அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் ரணருணர் ரோகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 17, 8, 25 அன்று பார்த்தீங்கன்னா ரணருணர் ரோகஸ்தானத்தில் இருந்து சூரியன் களத்திர ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 21, 8, 25 அன்று பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருணர் ரோகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 25, 8, 25 அன்று பார்த்தீங்கன்னா ரணருணர் ரேகஸ்தானத்தில் இருந்து புதனும் களத்திர ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. இதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக பார்த்தீங்கன்னா கவலைகள் அகலப்போகுதுங்க. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் வரலாம். மனம் தளர்வடையாதீங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருங்க. பயணத்தில் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகிடும். தொழிலை பொறுத்தவரை வியாபாரம் தொடர்பான காரியங்களை இழுபறியான நிலை காணப்படுங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடிய போகுது. பணவரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகளை முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்ற காண போறீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக வைத்து கொள்ளுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தமும் நீங்கிடுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட செயல்படுவீங்க. புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகியிருக்குது. வேலைகளை தொடங்க போறீங்க. பெண்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கு தொடர்களால் ஆதாயம் ஏற்படும். கலைத்துறையினை பொறுத்தவரை பணவரத்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபட போறீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இருக்குது. நீங்கள் 3 விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணுமா. சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் இருக்கிறாரு. ராசிநாதனும் வக்ரமாக இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத சில சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றவர்கள் மீது நீங்கள் கோபப்படுவதை தவிர்த்துக்கோங்க. எரிச்சலான உணர்வு, சலிப்புத்தன்மை ஏற்படுங்க. அசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. செலவுகளும் அதிகரிக்குங்க. மருத்துவ செலவுகள், மன அழுத்தத்துக்கு சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டு சில மந்திர ஜபங்களை ஜபிப்பதுன்னு, சுவாமி பாடல்களை பாடுவது உங்களுக்கான மன அமைதியான சூழலை ஏற்படுத்தி தருங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு படிப்பு சிறிது மந்தமாக தான் இருக்க போகுது. 3, 4 மாதங்களுக்கு அப்படி தாங்க இருக்கும். 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு தங்களுடைய துணியுடன் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. வேலையில் பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. சில ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 40 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு ஆரோக்கியமும் முயற்சிகள், பேசும் வார்த்தையை உத்தரவாதத்தில் கொடுப்பதில் கவனமாக இருங்க. எதன் மீது வரக்கூடிய ஒரு மாதத்துக்கு பற்று இல்லாமல் இருப்பது நல்லதுங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் அதிக ஈடுபாடும் ஆசையும் கொள்ளாமல் இருங்க. குழந்தைகளால் உங்களுக்கு சிறிய ஏமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளை சார்ந்த கவலைகள் ஏற்பட்டுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை கால பைரவரை வழிபாடு செய்வது உங்களுக்கான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும், ஏற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. தேய்பிரை அஷ்டமிகளை உளுந்தவடை வைத்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவதோ, நெய் தேன் ஊற்றி வழிபாடு செய்வதோ நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு வராருங்க. கன்னியினுடைய செவ்வாய் கும்பத்தில் ராகுன்னு, மீனத்தில் சனி பகவான்னு வக்கரமாக இருக்க போகுது. அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள் என்னென்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. கும்பராசிகளுக்கு ராசியிலேயே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. சந்திரனுடைய வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது மனதில் ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்து கொண்டே தான் இருக்க போகுது. குரு சண்டால யோகம் நடந்து கொண்டே இருக்குதுங்க.
ரயிலில் இருக்கும் சந்திரன் மீது ராகு செல்லக்கூடிய காலகட்டம் உங்களை நம்ப ஆரம்பிப்போம். இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். நவம்பர் மாதம் வரை எவ்வளவு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பின் பயனை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. வேலையில் பிரச்சனை, பண பற்றாக்குறைன்னு வேலையில் திருப்தி இல்லாத சூழ்நிலை தான் ஏற்படும். கடின உழைப்பை போட்டாலே அதற்கான பலன்களும் கட்டாயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் எண்ணத்தில் மாற்றங்கள் ஏற்படுங்க. தொழில் வியாபாரத்தில் இப்படியே கொண்டு செல்லலாமா, மாற்றி கொண்டு செல்லலாமா கூட யோசிக்கக்கூடிய நிலை ஆரம்பமாகும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கக்கூடிய தவறான நண்பர்களின் நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சேர்க்கையில் கவனமாக இருங்க. உழைப்பில் மட்டும் இந்த மாதத்தில் 100% கவனத்தை செலுத்தினால் இது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் கூட ஏற்படுங்க. வார்த்தைகளை கோபமும் சலிப்பை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. எதிர்மறையாக பேசுவதை தவிர்த்திடுங்க. திட்டமிட்டு முன்னேற வேண்டியக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. குரு பகவான் பார்ப்பதால் நல்ல தன லாபம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. பண நெருக்கடி தீரக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது. சுக்கிரன் உங்கள் யோகாதிபதி உங்கள் பாக்கியத்திலே லாபாதிபதியும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இதுவரை இருந்து வந்த பண நெருக்கடிகளில் இருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க. திருமணத்துக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கு அருமையான வரன் அமைய போகுது. சுப செய்திகள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக அமைந்திருக்கு. பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இந்த காலத்தில் இருக்க போகுது. நல்ல காரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகிடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல புதன் பகவான் இருப்பதால் வேலை வாய்ப்புகள் கிடைத்திடுங்க. உடம்பில் அலுப்பு, வலி, வாய் கோளாறு போன்றவை ஏற்படலாம். சிலருக்கு தோல் பாதிப்பு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வரலாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலங்க இது. மனதில் குழப்பம் இந்த மாதம் முழுவதும் இருந்து கொண்டே தான் இருக்க போகுது. தேவையில்லாத விஷயங்களை அதிகம் யோசிப்பதை தவிர்த்திடுங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகுதாங்க கணவன் மனைவி உறவில் முன்னேற்றம், அந்யோன்யம் ஏற்படும். அது வரைக்கும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தாங்க உங்களுடைய கணவன் வீட்டாருக்கு உங்களுடைய மதிப்பு தெரிய போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா அரசு வேலைகள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க. சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைத்திடும். வியாபாரம், தொழிலுக்கு தேவையான கடன்கள் கிடைக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகமும் உண்டாகிறது. பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபாடு அதிகரித்திடுங்க. அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஒரு மாதம் அமைஞ்சிருக்கு. மாதத்தை பொறுத்தவரை அவிட்டம் 3-4ஆம் பாதங்களில் உங்களுடைய வேலை திறனை கூட்டிக் கொள்ளக்கூடிய புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருங்க. வியாபாரினுடைய போட்டிகளையும் பொறாமைகளையும் நீங்கள் சந்தித்தாலுமே பொறுமையுடன் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான வெற்றி கிடைத்திருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களினுடைய சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளை இருந்து தப்பித்து கொள்வ போகிறீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு நன்றாக இருக்க போகுது. வியாபாரிகளுக்கு பொறுத்தவரை பொருட்களை விற்பனை மிகவும் நன்றாகவே இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் படிப்படியான வளர்ச்சியை காண போகிறீங்க. வருமானம் நன்றாக இருப்பதால் சொத்துக்களுக்காக செலவு செய்ய போகிறீங்க. சக ஊழியர்களால் உங்களுக்கான நன்மையை அடைய போகிறீங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கான காரிய தடைகளை போக்கிடுங்க. உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ராசிக்காரர்கள் பொறுத்தவரை தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அதிகப்படியான நற்பலன்கள் பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யலாங்க. சனிக்கிழமைகளை சனி பகவானுக்குரிய எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. எள், கரும்பு, துணி போன்றவற்றை தானம் செய்வதும் புண்ணியத்தை ஏற்படுத்தி தருங்க. சனி சோஸ்திரங்களை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபடுவதும் கும்பராசிகளுக்கு எல்லா துன்பங்களையும் நீக்க உதவியாக இருக்குங்க. விநாயகருக்கு நீங்கள் அருங்கம்புல் படைத்து சாட்சி வழிபடுவதும் மோதகம் படைத்து வழிபடுவதும் ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் ஆஞ்சநேயர் கோவில்களை வழிபாடு செய்வது உங்களுக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்க செய்திடுங்க. செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. நீங்கள் ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம், வஸ்திர தானங்கள் செய்வது இதனால் உங்களுக்கு புண்ணியம் சேர்ந்துடுங்க. அது மட்டும் இல்லைங்க, தோஷங்களும் விலகிடும். பைரவர், நவகிரகங்களை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனி தோஷம் இருந்துச்சுன்னா அதற்குரிய பரிகாரங்களை செய்யணும். இதற்காக ஜோதிடர் அணுகி ஆலோசனையும் பெற்றுக்கோங்க. பாத சனி நடக்கும்போது சனி பகவானை வழிபடுவது ரொம்பவே நல்லது. தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க.
கும்பகோணம் சனி பகவான் கோயில் போன்ற தலங்களுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது. பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருந்துக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் நீங்கள் கும்பராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.